தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் ஏன் மீண்டும் தாய் திருச்சபைக்கு திரும்பினேன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பூர்வீகம் கத்தோலிக்க திருச்சபைதான். 2013ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு சிறிய விபத்தின் காரணமாக நாங்கள் திருச்சபையை விட்டு வெளியேறி என்று சொல்ல முடியாது, பிற சபைக்கு செல்ல ஆரம்பித்தேன். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்று ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டு காலம் மதுரை மாடக்குளம் ஜீவ வார்த்தை சபைக்கு சென்று வந்தேன். ஆனால் சிறிது காலத்திலேயே ஏன் அங்கு சென்றோம் என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது. முதலிலே எந்த மாற்றமும் கிடையாது, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது, முன்னேற்றமும் கிடையாது. அங்கே சென்றவுடன் முதலில் எனக்கு வந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, தசம பாகத்தை குறித்து தான் போதித்தார்கள். நீ சம்பாதிக்கிற வருமானத்தில் 10ல் 1 பங்கு கொடுக்கணும், இல்லாட்டினா கடவுள் கண்ணை குத்திடுவார், நாக்கு அறுத்துருவார், மூக்கை வெட்டி போட்டுருவாப்புல, இதைத்தான் சொன்னாங்க. தசம பாகம் கொடுத்தாங்க, தசம பாகம் கொடுக்கணும், தசம பாகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மாதத்தில் 2 நாள் பிரசங்கம், அந்த காணிக்கையை எடுக்கும்போது தசம பாகத்துக்காக வேண்டி இந்த பிரசங்கம் பண்ணுவாங்க. அடுத்தது, ஒரு சபைக்கு போகிறோம்னா புதுசாக வந்த உடனே அப்படியே இந்த ஈக்கள் விற்கிற மாதிரி முடிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சபையை சார்ந்தவங்க, பிரதர் நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டு நல்லா பண்ணுறோம், இங்கே ஒரு பிளாட் வாங்கி போடுங்க அப்படின்னா. அடுத்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வந்தாப்புல, இங்கே ஒரு எல்ஐசி ஏஜென்ட் நல்லா சூப்பர் ஸ்கீம், உங்கள் குழந்தைகளுக்கெலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னாங்க. அடுத்தது ஒருத்தர் வந்தாப்புல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதில் சேருங்க உங்களுக்கு நல்லா இதுனாப்புல. நான் ஒரு 2-3 சேர்ந்தேன், 2-3 சேரலை. சேர்ந்த உடனே சேர்ந்தவங்க அப்படியே என்ன பண்ணாங்க, சேர்ற வரைக்கும் நல்லா இனிக்க பேசினாங்க, அப்படியே கழட்டி விட்டு போயிட்டாங்க. முடிஞ்ச உடனே அந்த சேராதவங்க முகத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து எங்கிட்ட விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறது, எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறது, நாங்கள் சர்ச்சுக்குள்ளே நடந்து வந்தோம்னா எங்கள் முன்னாடி உரசுற மாதிரி 2 வீலரை ஓட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்க மணி மைண்டடாக தான் விசுவாசிகள் அணுகுனாங்க. குழந்தைகள் கேட்டிசன் கிளாஸுக்கு போச்சு. ஆனால் குழந்தைகள் பைபிள்லாம் எடுத்து படித்தாங்க, வச்சாங்க, நல்லா இதாக தான் இருந்தாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அங்கே கேட்டிசன் கிளாஸ் போகிற பிள்ளைகளுடைய மனநிலை பார்த்தோம்னா, அந்த குழந்தைகள்கிட்ட அன்புங்கிறதே கிடையாது, மனிதநேயமே கிடையாது. அந்த அளவுக்கு அன்பை குறித்தோ மனிதநேயத்தை குறித்தோ அங்கே போதிக்கலை. எல்லாம் பழைய ஏற்பாடு குறித்த பிதாவுடைய வாக்கு தத்துவத்தை தான் சொன்னாங்களே ஒழிய, புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் குறித்தோ அன்பை குறித்தோ எதுவுமே சொல்லலை, ஆவியின் கனிகள் குறித்தோ எதுவுமே சொல்லலை. அந்த சபைக்கு போனோம், ஆனால் பைபிளை நல்லா படிக்க ஆரம்பித்தோம். பைபிள் படிக்கிறது முக்கியம் கிடையாது, பைபிள் படி நடக்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி பிற சபைக்கு போகிறாங்க, 199% நல்லா பைபிள் படிப்பாங்க, டான்னு வாசிப்பாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், அது ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்பாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. பைபிள் வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பைபிள் படி நடக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. அந்த போன காலத்திலேயே இந்த 3 காரணத்துக்காக வேண்டி கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே வரலாம்னு இருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னுடைய மனைவி சோகம்லாம் போயிட்டாங்க, படுத்த படுக்கையாக போயிட்டாங்க, நிறைய பணம் செலவழிச்சாச்சு. அந்த சபைக்கு போகும்போது பிறர் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் நாங்களை உயர்த்தி இருந்தார். அந்த சபைக்கு போன பிறகு பிறர் பார்த்து எங்களை பரிதாபப்படுகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை தரம் கீழே விழுந்துருச்சு. அதுதான் வேதனையான விஷயம். எங்கள் அம்மா ஒரு நல்லா இருந்தாங்க, திடீர்னு ஒரு 20 நாளில் தவறிட்டாங்க. பென்ஷன் வாங்கினாங்க, மாதம் ஒரு 20,000 ரூபா பென்ஷன் வாங்கினாங்க, திடீர்னு தவறிட்டாங்க. ஆக எங்கள் வீட்டில் ரொம்ப வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்துச்சு. அடுத்தது சபைக்கு போனோம். அந்த சபையில் இருக்கிறவங்க எங்களை நிம்மதியாகவே இருக்க விடலை, ஒரு அமைதியாகவே எங்களை வாழ விடலை. ஒரு அமைதியாக கோயிலுக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அங்கே இருக்குது பிரதர் ஜெபம், இங்கே இருக்குது ஜெபம், அவங்க வீட்டில் ஜெபத்துக்கு வராட்டினா 1க்கு 2 கோல்மோல் பேசுகிறது. அவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த டிஜிஎஸ் தினகரன் கூட்டத்துக்கு போவோம், 4 மாவடி மோகன் சிலாசரஸ் கூட்டத்துக்கு போனோம்னா அதை போய் ஒரு மாதிரி திருச்சி சொல்கிறது, அங்கேலாம் போகக்கூடாது பிரதர் அப்படிங்கிறது. ஏன் அவங்களும் வார்த்தையை தானே போதிக்கிறாங்க,
அங்கெல்லாம் போதிக்கக்கூடாது, உங்களை குழப்பிடுவாங்க அப்படின்பாங்க. இவங்க ஒரு ஆள் தான் தெளிவாக இருக்க மாதிரி, இவங்க ஒரு ஆள் தான் தெளிவாக போதிக்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு தாழ்ச்சிங்கிற மனநிலையிலேயே அந்த விசுவாசிகள் கிடையாது. சாதாரண ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையே அவங்ககிட்ட கிடையாது. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள்னா கெத்தாக இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளைகள்னால் அதோடைய செயல்பாடுகளில் காமிக்கணும். அந்த செயல்பாடுகள் அவங்ககிட்ட கிடையாது. 99% கிடையாது. அந்த சபையை சேர்ந்த ஒரு பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாப்புல, எனக்கு தூக்கி போட்டுருச்சு. என்ன சொல்கிறாப்புல, அன்னை தெரசாவே ரட்சிக்கப்பட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிறார். அட பாவிகளா, அன்னை தெரசா ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் வந்து அன்பை போதித்த ஒரு பெண்மணி, சமூக சேவை செஞ்சு உலக புகழ்பெற்ற ஒரு பெண்மணி ரட்சிக்கப்பட்டாங்களா தெரியல அப்படிங்கிறா என்ன அர்த்தம்? ரட்சிப்புனா என்ன? இயேசுவை அறிஞ்சு ஞானஸ்தானம் வாங்கினவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டாங்களான்னு தெரியல, ஆனால் சமூக சேவையெல்லாம் நல்லா பண்ணாங்க. ரட்சிக்கப்பட்டாங்களான்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரலோகத்தில் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க நரகத்தில் இருப்பாங்க. இதுதான் உண்மை. அப்போ அன்னை தெரசா நரகத்தில் இருக்காங்களா? அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, அன்னை தெரசாவே ரட்சிக்கப்பட்டாங்களான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாப்புல. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. உலகத்தில் இவங்க ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி, மற்றவங்களாம் ரட்சிக்கப்படாத மாதிரி. ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபைன்னாங்க. ஆவிக்குரிய சபைனா என்ன? ஆவிக்குரிய செயல்பாடுகள் இருக்கணும். நீ ஆவிக்குரிய மனிதராக இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய சபை. சும்மா கை தட்டிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்நிய பாஷை பேசுகிறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு உளறிட்டு அதெல்லாம் ஆவிக்குரிய செயல்கள் கிடையாது. ஆவிக்குரிய சபைனா ஆவிக்குரிய கனிகள் ஒன்றை இருக்கணும். அன்பு, கனிவு, தாழ்ச்சி, பொறுமை, இது இருந்தால் தான் ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய வழிபாடு. இந்த ஆவிக்குரிய கனிகளே ஒன்றை கிடையாது. அப்போ எப்படி நீ ஆவிக்குரிய மனிதன்? நீ செய்கிற வழிபாடு எப்படி ஆவிக்குரிய வழிபாடு? நீ போகிற திருச்சபை எப்படி ஆவிக்குரிய திருச்சபை? ஆவிக்குரிய கனிகளை போதிக்கிற திருச்சபை தானே ஆவிக்குரிய திருச்சபையாக இருக்க முடியும். ஆவிக்குரிய கனிகளையே போதிக்கலை. சும்மா பழைய ஏற்பாட்டில் இருக்க வாக்குத்தத்தை எடுத்து புர்டா விடுறது. ஆண்டவர் உன் கண்ணை குத்திடுவார், உன் காலை உடச்சிடுவார். இப்போ அந்த தசம பாகம் கொடுக்காட்டினா உன் குடும்பம் நாசமாக போயிடும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தசம பாகத்தை கேட்டாப்புல, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உன்னுடைய நொறுங்கிய இதயத்தை தான் கேட்குறாப்புல. நாங்கள் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், வெளியே வரணும்னு தோணுச்சு. சரி, பழையபடி நாங்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு போனால் 4 பேர் எங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க, பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே கூடல் நகர் நாங்கள் வந்த பிறகு கத்தோலிக்க திருச்சபைக்கு பழையபடி குடும்ப கார்டெலாம் வரியெலாம் கட்டிட்டு தான் இருந்தோம். குடும்ப கார்டை புதுச்சு புது கார்டு போட்டு பழையபடி பிள்ளைகளுக்கு புது நன்மை கொடுத்தாச்சு, உறுதி பூசல் கொடுத்தாச்சு. பழையபடி கத்தோலிக்க ஆலயத்துக்கு வந்துட்டோம். யாரும் எந்த கத்தோலிக்கர்களும் எங்களை யாரும் கேலி கிண்டல் யாருமே பண்ணலை. இப்போ நாங்கள் சொல்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே போய் வேறு சபைக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. போனவங்க நாம் ஏன் இந்த சபைகளுக்கு வந்தோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த சபையில் நடக்கிற பிரச்சனைகள், கோஷ்டி, பூசல், அரசியல் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற வரைக்கும் நல்லா அமைதியாக இருந்தோமே, ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் திருப்பி போனால் நமக்கு அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. கத்தோலிக்க திருச்சபையை விட்டு விலகி பிற சபைக்கு போனவர்கள் தயவு செஞ்சு அந்த வெக்கமாக இருக்குது, யாரும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பழையபடி நீங்கள் தாய் திருச்சபைக்கு வாங்க. கத்தோலிக்க திருச்சபைகளில் வந்து குறைபாடுள்ள திருச்சபைகள் தான். உலகத்தில் எந்த சபையும் யோக்கியம் கிடையாது, உலகத்தில் எந்த சபையும் பெர்ஃபெக்ட் கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையிலும் சில குறைபாடுகள் இருக்குது. நம்மகிட்ட எப்படி குறைபாடுகள் இருக்கோ அதே மாதிரி கத்தோலிக்க திருச்சபையிலும் சில குறைபாடுகள் இருக்காது. எந்த சபையும் 100% பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. கத்தோலிக்க திருச்சபை போதிக்கிறத நல்ல போதனைகளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாட்டினா விட்டுருங்க. பழையபடி நீங்கள் தாய் திருச்சபைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, நான் கத்தோலிக்க திருச்சபைக்கு நான் மீண்டும் திரும்பினது, பிற சபைகள் ஆவியின் கனிகளை போதிக்கவில்லை, அன்பை போதிக்கவில்லை, ஒரு மனுஷனாக வாழணும் கூட சொல்ல தெரியல, போதிக்க தெரியல. ஒரு மனுஷனாக வாழ அப்படின்னு போதிக்க தெரியல. ஒரு சில காரணங்களுக்காக நான் மீண்டும் ஒரு மனுஷனாக வாழணும், மீண்டும் நான் வந்து ஒரு அமைதியாக வாழணும், மீண்டும் நான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றக்காண்டி நான் கத்தோலிக்க திருச்சபைக்கு நான் இணைஞ்சிட்டேன். கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே போனவங்க தயவு செஞ்சு திருப்பி தாய் திருச்சபைக்கு திரும்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் அழைப்பு கொடுக்கிறேன்.